நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவல் தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் கேரளாவில் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று அம்மாநில சுகாதாரத்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. ஹாங்காங், சிங்கப்பூர் மற்றும் சில நாடுகளில் மீண்டும் கொரோனா பரவ தொடங்கியுள்ளது. இந்தியாவிலும் மும்பை, சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளில் கொரோனா மெதுவாக தலைகாட்டி வருகிறது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட மிக குறைவாக இருந்தாலும் மும்பை, சென்னை, அகமதாபாத் ஆகிய நகரங்களில் தொற்று பரவல் வேகமெடுத்துள்ளது. மும்பையில் இந்த மாதம் மட்டும் புதிதாக 95 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதில் 16 பேர் சிகிச்சையில் இருந்து வருகின்றனர். சென்னையில் 2 வாரங்களுக்கு முன்பு வரை காய்ச்சலால் பாதிக்கப்படுவோரில் 60 விழுக்காட்டினருக்கு மேல் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் காரணமாக இருந்து வந்தது. ஆனால் தற்போது பெரும்பாலான மாதிரிகளில் கொரோனா தொற்று பாதிப்பு கண்டறியப்படுவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக சில மருத்துவமனைகளில் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, இதய அறுவை சிகிச்சை உள்ளிட்ட முக்கிய சிகிச்சைகளை மருத்துவர்கள் ஒத்திவைத்துள்ளனர். கொரோனா பரவல் காரணமாக மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும், அதே நேரம் கூட்டம் கூடும் இடங்களில் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் அறிவுறுத்தியுள்ளார். கேரளாவில் இந்த மாதம் 182 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக கோட்டயம் மாவட்டத்தில் 57 பேருக்கும், எர்ணாகுளத்தில் 34 பேருக்கும், திருவனந்தபுரத்தில் 30 பேருக்கும் தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் காய்ச்சல், சளி, தொண்டை வலி, இருமல், சுவாச பிரச்சினை உள்ளிட்ட அறிகுறி உள்ளவர்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதேபோன்று மருத்துவமனைக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிய வேண்டும். கர்ப்பிணிகள், வயதானவர்கள், இணை நோய் உள்ளவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் கொரோனா தொற்று பாதிப்பால் 16 பேர் சிகிச்சையில் இருந்து வரும் நிலையில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஒரே நாளில் 7 பேருக்கு தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. அண்டை மாநிலமான புதுச்சேரியில் 12 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சுமார் 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது ஒடிசாவில் மீண்டும் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவருக்கு பல்வேறு இணை நோய்கள் இருப்பதால் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்து வருவதாகவும், அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் மாநில சுகாதாரத்துறை செயலாளர் அஸ்வதி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தமிழ்நாட்டில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் இல்லை என்று நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் தகவல் தெரிவித்திருக்கிறார். கடந்த 20 நாட்களாக கொரோனா பரவல் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என்ற தகவல் பரவியது. இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என விளக்கம் அளித்துள்ளார்.